வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம். தமிழகத்துல இடியுடன் பெய்யக்கூடிய கனமழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த வளிமண்டல சுழற்சி காரணமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட பல இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதால் பாதிப்பின் தீவிரத்தை பொறுத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர பகுதிகளில் 50 கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் சில பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட சற்றே அதிகரிக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு வானிலை குறித்த உடனுக்குடன் செய்திகளை இந்த வீடியோவின் மூலமாக நீங்க பார்த்து கொள்ளலாங்க. ஸோ தமிழக வட கடலோரத்துல 5.8 கிலோமீட்டர் வளிமண்டல சுழற்சி இருக்கு. ஸோ கனமழை ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை பெய்யும். 40 to 50 கிலோமீட்டர்ல பலத்த காற்று, 20 மாவட்டங்களுக்கு இடி மின்னலுடன் கனமழை எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ வெப்பநிலை உயர்வால் பார்த்தீங்கன்னா 40 to 50 கிலோமீட்டர் தமிழகம் முழுவதும் பரவலாக தரைக்காற்று 2லிருந்து 3 டிகிரி வெப்பநிலை உயரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வட கடலோர பகுதியின் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல சுழற்சி நிலவும். சுழற்சி காரணமாக கீழ்நோக்கி நகரும் காற்று தரைப்பகுதியில் 40 to 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீச ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கனமழை எச்சரிக்கைக்கு வரக்கூடிய 11/8/2026 அன்னைக்கு வடக்கு மற்றும் உள் மாவட்டங்கள் செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தெற்கு கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரை, திருநெல்வேலி, விருதுநகர் யூனியன் பிரதேசங்கள், புதுவை மற்றும் காரங்கா. ஸோ இந்த மேற்குறிப்பிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும். ஆகஸ்ட் 15 வரை பார்த்தீங்கன்னா மழையுடன் தரைக்காற்று வீசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பரவலாக மிதமான மழை, ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய 40 to 50 கிலோமீட்டர் கூடிய மழை பெய்யும். ஸோ லேசானது முதல் மிதமானது வரை தாக்கம் இருந்தாலும் தரைக்காற்றின் வேகம் அதிகமாகத்தான் இருக்கும். காற்றின் வேகம் படிப்படியாக குறையும். தமிழகம் மற்றும் புதுவையில், காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சென்னை புறநகர் வானிலை அறிக்கை என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 35 to 34, குறைந்தபட்ச வெப்பநிலை 26 to 27. ஸோ இப்போ முக்கிய பாதுகாப்புக்கான அறிவுறுத்தல்கள்: பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கவும் வாய்ப்பு இருக்கு. மாநிலம் முழுவதும் பொது விடுமுறை கிடையாது. ஆகஸ்ட் 11, 10, 11 மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை குறித்து முடிவெடுப்பார்கள். தடை செய்யப்பட்ட பகுதிகள்: தெற்கு மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய கோரைக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல தடை விதிச்சிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 11 முதல் 15 வரை வானிலை முன்னறிப்பு காலக்கோடு. ஸோ 11 லேசானது முதல் மிதமானது மழை, தரைக்காற்று 49, 12 மழை தொடரும், காற்றின் வேகம் குறையும், 13 மிதமான மழை, 14 மிதமான மழை, 15 லேசானது முதல் மிதமான மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விரிவான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானிலை அறிப்பு: வடகடலோரத்துல 5.8 கிலோமீட்டர் வளிமண்டல சுழற்சி நிலவிட்டு முக்கிய அச்சுறுத்தல்கள்: இன்று 20 மாவட்டங்களில் இடியுடன் கனமழை. அவசர அறிவிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மீனவர்கள் செல்ல தடை. வானிலை முரண்பாடு: தமிழகத்தில் மாவட்டங்களில் ஆகஸ்ட் 10 to 12 வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதற்கேற்றாற் போல உங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே சரி பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்தது. நன்றி, வணக்கம்.